தந்தையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். கடவுளே உமது
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 26 முதல் 38 வரையிலானவைகள். 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதுதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதுதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதுதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதுதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதுதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதுதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அப்பாடா, எல்லா தயாரிப்பும் முடிஞ்சு இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு இயேசு பிறப்பார் என்ற ஒரு மகிழ்ச்சியிலும் தீவிர முயற்சியிலும் நாம் ஈடுபட்டிருக்கக்கூடிய நேரம் இந்த நாள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பங்கு மக்கள் பொதுவாக அடிக்கடி இந்த பகுதியை படிக்கிற போதெல்லாம் ஒரு கேள்வியை அடிக்கடி கேட்பாங்க. கன்னிமரியாளுக்கு வானதுதர் மங்கள வார்த்தை சொல்கிற போது கேட்கும் அதே கேள்வியைத்தான் சக்கரியாவும் கேட்கிறார். கன்னிமரியாளுக்கு பதில் சொல்லப்படுகிறது, சக்கரியாவுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறதே. இருவரும் ஒரே கேள்வியைத்தானே கேட்கிறார்கள் என்று. ஏனெனில் கன்னிமரியாள் இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்று கேட்கிறாள். சக்கரியாவும் வானதுதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு பல பதில்களை நாம் சொன்னாலும் ஒரே ஒரு பதில் நம் கேள்விக்கு நிறைவான பதிலை தரும். கணவனை அறியாத கன்னி கருவுறுதல் என்பது நடைபெறவே முடியாத ஒன்று. ஆனால் வயதானவர்கள் பிள்ளை பெறுவது மீட்பின் வரலாற்றில் நடந்திருக்கிறதே. ஆபிரகாம் வயது முதிர்ந்த வயதில் பிள்ளை பெற்றார். குருத்துவ பணி ஆற்றக்கூடிய சக்கரியாவுக்கு இது நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்திருந்தும் கேட்பதால் தான் வானதுதரால் அவருக்கு ஒரு அடையாளம் தரப்படுகிறது. அது தண்டனை அல்ல, அடையாளம். இன்றைக்கு பிரிவினை சபைகள் கன்னிமரியாளுக்கு சிறப்பு வணக்கம் செலுத்துவதை குறை கூறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இறைவாக்கு பகுதியிலே தந்தையாகிய கடவுளே அன்னைக்கு புகழ் மாலை சாற்றுவதை நாம் ஆதாரத்தோடு நிரூபிக்கலாம். கபிரியேல் அதிதூதர் இறைவனின் திருமுன் பணிபுரியும் 7 வானதூதர்களில் ஒருவர். அவருடைய பணி தூதுரைக்கும் பணி. ஒரு தூதுவரின் பணி என்ன? பண்டைய காலங்களில் அரசர் சொல்லுகிற செய்திகளை எந்த நாட்டு அரசரிடம் சொல்கிறாரோ, அந்த அரசரிடம் எதை சொன்னாரோ அந்த செய்தியை ஒரு வார்த்தை கூட்டவோ குறைக்கவோ மாட்டாமல் அப்படியே சொல்வதுதான் தூதுவரின் பணி. இங்கே தூதுவராக அன்னை மரியாளை பார்த்து கபிரியேல் வானதுதர் சொல்லுகிற அருள்மிகு பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்கிற வார்த்தைகள் கபிரியேலின் வார்த்தைகள் அல்ல, மாறாக தந்தையாகிய கடவுளின் வார்த்தைகள். தந்தையாகிய கடவுளை அன்னை மரியாளை வாழ்த்தி போற்றுகிறார் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம். கடவுள் மரியாளை ஏதோ வாழ்த்த வேண்டும் என்பதற்காக வாழ்த்தவில்லை. அந்த வாழ்த்துக்கு மரியாள் முற்றிலும் தகுதியானவள் என்பதால் வாழ்த்தினார். இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள உயர்ந்த கொடை அன்னை மரியாள். நமக்காக எந்நாளும் தந்தையாகிய இறைவனிடம் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறாள். அன்னையின் உதவியை மன்றாடியவர்கள் யாரும் கைவிடப்பட மாட்டார்கள். அந்த அன்னையிடம் நம் முழுமையான நம்பிக்கை வைப்போம். அவளிடத்திலே நம்மை ஒப்படைப்போம். இறைவனின் வாழ்த்துக்களை பெறுவோம். ஆமேன்.
மன்றாடுவோமாக. வானதூர் வழியாக இயேசுவின் பிறப்பை அன்னை மரியாவுக்கு அறிவித்த அன்பு இறைவா, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். அந்த அறிவிப்பை ஏற்று மகிழ்வுடன் தம்மை அர்ப்பணித்த அன்னையைப் போல நாங்களும் எங்களை உமக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும். ஆமென். மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். செய்தியாய் அமைதி தூதனாய் அருளை பொழியும் இனிய குழந்தை
தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.